ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுதானிய நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லா சிறுதானியத்திலும் நூடுல்ஸ் கிடைக்கிது. இந்த பேக்கெட்குள்ளேயே இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு மசாலாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து எப்படி வெஜ் நூடுல்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம நூடுல்ஸை சேர்த்துடலாம். ஒரு கரண்டியை வச்சு இது லேசாக கலந்து விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். நூடுல்ஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெந்த நூடுல்ஸ் அப்படி எடுத்து கட் பண்ணும்போது அது ரெண்டாக நல்லா ஈஸியாக கட் ஆகி வரும். நம்ம நார்மல் நூடுல்ஸை விட இது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த வெந்த நூடுல்ஸை நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வடித்ததுக்கப்புறமா இதை திரும்பவும் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக சில் தண்ணியை இது மேலே நிறைய ஊற்றி விட்டுடலாம். இப்போ இது அப்படியே ஆறட்டும், எடுத்து வச்சிடலாம். இப்போ நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் தீயை குறைச்சி வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கோம் சேர்த்துக்கலாம். 5 பெரிய பல் பூண்டை பொடியாக நறுக்கியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் நறுக்கியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் பொறுமையாக இதை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய கேரட், குடமிளகா சின்னதாக ஒன்றும், கொஞ்சம் கோஸ், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரே சைஸில் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு மிளகாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதில் முதல்ல வெங்காயத்தையும் கேரட்டையும் சேர்த்துடலாம். கேரட் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் முதல்ல இதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீதி காய்கறிகள்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக குடமிளகாவும் கோஸும் சேர்த்துடலாம். இந்த காய்கறியோட பச்சை பட்டாணி அப்புறம் ஸ்வீட் கார்ன் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ஸ்வீட் கார்னையும் பச்சை பட்டாணியும் லேசாக சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா காய்கறியும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி வரும்போது கலர் அதிகம் மாறாமல் இருக்கணும். இப்போ இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், வெள்ளை மிளகுத்தூள் இருந்தால் இதுக்கு பதிலாக அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, கூடவே 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும்போது டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு கூட வேணும்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் உடையாமல் 2 கரண்டி வச்சு இதை நல்லா வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நூடுல்ஸ் உடையாமல் மசாலாவும் எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து வரும். பசங்க இனி நூடுல்ஸ் கேட்டால் நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி சிறுதானியம் எல்லாத்துலேயுமே இப்போ நூடுல்ஸ் நமக்கு கிடைக்கிது. இப்போ இது எல்லாமும் ஒன்றா நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு குறைவாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம், காரம் குறைவாக இருந்தால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஈஸியான டேஸ்டியான சிகப்பரிசி வெஜ் நூடுல்ஸ் ரெடி. எப்போயாவது ஒரு தடவை குழந்தைங்களுக்கு ஆசைப்படும் போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிக்கலாம். சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.